ஓகே ஸ்டூடெண்ட், தசம எண்கள் அதை பற்றி பார்க்க போகிறோம். தசம எண்கள், தசம பின்னம். இதை தசம பின்னமாக மாற்றணும். இதுக்கு என்ன அர்த்தம்? 0.7 அது கீழே ஒன்று இருக்கிற மாதிரி அர்த்தம். லெஃப்டில் இருக்க புள்ளி ரைட் சைடு வரணுன்னா கீழே ஒரு சைபர் ஆட் பண்ணால் இது வந்து இங்கே வந்துடும். கரெக்டாக? அப்போது 7 என்ன அர்த்தம்? பின்னத்தை போய் பார்க்கணும். ஒரு கேக்கு 10 பங்கு ஆட்டணும்னா 7 பங்கு எடுத்துருக்கணும் அர்த்தம். கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். அடுத்தது 12/8 12.8 இங்கே ஒன்று இருக்கிற மாதிரி அர்த்தம். ஒரு சதவீதம் இங்கே வரணும்னா இங்கே 0 வரணும். அப்போது 128/10 அப்படின்னு வரும். இந்த பக்கம் போக போக ஒரு சைபரை ஆட் பண்ணிகிட்டே போகணும். இந்த பக்கம் வர வர ஒரு சைபரை இந்த பக்கம் போக போக ஒரு சைபரை கட் பண்ணிகிட்டே வரணும். லெஃப்ட்லேருந்து ரைட் வர வர என்ன பண்ணணும்? ஒரு சைபரை ஆட் பண்ணிகிட்டே வரணும். பார்த்துருப்போம். ஆமாம். அடுத்தது இதில் என்ன முழு எண் பகுதி கேட்குறாங்க. முழு எண் பகுதினா 12. அடுத்து ஒன்றுகள். ஒன்றுனா இது 1. இது வந்து 10ல் 1. கரெக்டாக? ரைட். ஓகே. அடுத்தது இது 4இன் இடமதிப்பு. இது வந்து 4இன் இடமதிப்பு வந்து 10ல் 4 அப்படின்னு அர்த்தம். 9.4. இது அப்படியே பின்னமாக மாற்றுங்க பார்ப்போம். 1 = இது இங்கே வருது 0. இப்போ 94.10 10ல் 4 அப்படின்னு அர்த்தம். 10ல் 4 10ல் 1 இந்த இடத்துக்கு போயிருங்க பாருங்கள். இப்போ பாயிண்ட்டுக்கு இந்த பக்கம் இப்போது 1 4 9 அப்படின்ட்டு இருக்குது. அது 1 4 9 இது ஒரு நம்பர். 941.149 ஒரு நம்பர் இருக்குது. 149 சொல்லலாது, 1 4 9 அப்படி தான் சொல்லணும். இதில் 1 10 100 அப்படின்னு போகும். இதை 10ல் 1 10ல் 100 100ல் 4 இது 10ல் 1. அதை 100ல் 1 இது 1000ல் 1 இந்த பக்கம். இது 10 100 1000 10ல் 1 100ல் 1 1000ல் 1. அப்போ என்ன சொல்லணும்? இது வந்து 10ல் 1 இது 100ல் 4 இது 1000ல் 9 அந்த மாதிரி. சரியா? இதை பார்த்தாவே தெரியும். 100ல் 94 10ல் ஒரு சைபரா 10ல் அந்த மாதிரி. அடுத்தது பின்வரும் பின்னங்களை தசம எண்களாக மாற்றுக. பின்வரும் பின்னங்களை தசம எண்களாக மாற்றுக. தசம எண் என்ன பண்ணுறோம்? ஒரு சைபர் அடித்தோம்னா இங்கே புள்ளி இருக்கிற மாதிரி இடத்த அந்த புள்ளி இங்கே வந்துடணும். அப்போது 0.2 என்ன அர்த்தம்? 0.2னா 10ல் 2 எடுத்துருக்கோம். 10 பங்காக போட்டு 2 பங்கு எடுத்துருக்கோன்னு அர்த்தம். அடுத்தது இது முழுசு இது ஓகேவா? அப்போ இது எப்படி எழுதலாம்? 3 7/10 எழுதலாம். 3 7/10 3 கீழே இருக்குது. 3 7/10. சரி ரைட்டு. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போது 3 10 30 37 37. அப்போ 37/10. இங்கே ஒரு புள்ளி இருக்குது. இதை அடித்தோம்னா அந்த புள்ளி எங்கே வரும்? இங்கே வரும். அப்போ என்ன வரும்? 3.7 3.7. புரிஞ்சதா? அடுத்தது போடுங்க. அப்போது இதை வந்து சிம்பிளாக போட்டுருவோம். இந்த சைவர் அடித்தோம்னா இங்கே பாயிண்ட்டு இங்கே இருக்கிற பாயிண்ட்டு இங்கே வந்துடும். 0.3 அது அப்படியே எழுதுதான். விரிவாக எழுதியிருக்காங்க. 786.3 10ல் 3 அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக? 786.3. சார் கூட்டல் தான் சார் எனக்கு வரும். வாங்க 700 80 6.3 எழுதலாமா? 786.3. ஓகேவா? அடுத்தது 1/1000க்கு 1 10 100 1000க்கு சமானம் பண்ணும். இங்கே இருக்கிற புள்ளி இந்த பக்கம் போகணும். ஒரு சைபருக்கு இங்கே வந்துடும். அடுத்தது 2 சைபர் இருக்குது இப்படி வரும். அப்போது 0.001 1ல் 10ல் 1 100ல் 1 1000ல் 1 1000 இருக்கா கீழே? 1000ல் 1
வந்துருச்சு. அப்போ என்ன ஆன்சரு? 0.001 இதுதான் ஆன்சர். ஓகே, பின்னம் தசமயன் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னாக்கா அவ்வளோதான், உளவியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதிகமான கேள்வி உங்களை டிஸ்ட் பண்ணி விட்றதே இங்கே தான். அதனால் இதில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒவ்வொன்றும் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. அதுக்கு என்னென்ன அர்த்தம்னு புரிஞ்சு ஸ்ட்ராங்கான அர்த்தம் சும்மா சால்வ் பண்ணுறதில்ல, அது ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு தெரியணும். ஏன் பண்ணுறோம் அடிக்கலாம் தெரியும், ஆனால் ஏன் பண்ணுறோன்னு தெரியல, அதுதான் பிரச்சனை. அதனால தான் தடுமாற்றம். ஸ்கூலில் படித்தது தான் எல்லாமே. அடுத்தது 3/5க்கு இதில் வந்து எது செட் ஆகும் அப்படின்னு பார்க்குறோம். 3/5. சரி, இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னு பாருங்கள். 0.06 கீழே 1 இருக்கிற மாதிரி அர்த்தம். ஓகேவா? இங்கே வரும்பொழுது ஒரு சைவர், இங்கே வரும்பொழுது இன்னொரு சைவர். இப்போ 6/100, 6/100. சரியா? இதில் மாற்றலாமா? இந்த மாதிரி. சரி, ரைட், இதை நம்ம மாற்றிக்குவோம். இதை தசம எண்ணாக மாற்றுவோம். தசம எண்ணாக மாற்றினா என்ன பண்ணணும்? 10, 100, 1000 அந்த மாதிரி தான் இருக்கும். தசம எண்ணாக மாற்றினா என்ன பண்ணணும்? 10, 100, 1000 அப்படி தான் இருக்கணும் தசம எண்ணாக மாற்றணும். அப்போது கீழே, அப்போ இதை 10ஆக மாற்றுங்க. 3/5 மேலே கீழே ஒரே நம்பரால் 10ஆல் இருக்குங்க. அப்போ எவ்வளவு? 30 சரி 10ஆம் மாதம்னா 2ஆல் பெருக்கணும். 2 2 6 6/10. அப்போது 0.6 இருக்கான்னு பாருங்கள். இந்த பாருங்கள் இருக்குது பாருங்கள் 0.6. என்ன பண்ணுறோன்னு புரியுதா? தசமம் என்னன்னு அர்த்தம்? 10 பங்காக பிரிக்கணும், இல்லை 100 பங்காக பிரிக்கணும், இல்லை என்ன பண்ணுங்க 1000 பங்கு அந்த மாதிரி பிரிக்கணும். 3/5 இருக்குது பின்னத்தில். இது எதாக மாற்றினா 10ஆம் வரும், 2ஆல் பெருக்குனா 10ஆம் வரும். அதேமாரி மேலேயும் 2ஆல் பெருக்கிறோம். அப்போ தான் சமான பின்னமாக இருக்கும். இப்போ மேலேங்களையும் 2ஆல் பெருக்கிறோம், 6/10 வருது. 6/10 இது வந்து என்னது? தசம பின்னம். தசம எண்ணா மாற்றுறோம். தசம எண்ணா மாற்றினா என்ன பண்ணுறோம்? 0.6. இங்கே இந்த புள்ளியை அடித்தோம்னா சைபர் எடுக்குன்னா 0.6. 0.6க்கு ஈக்குவல் அது 0.6ன்னு எழுதலாம், 0.6ன்னு எழுதலாம். அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது 0.35 சுருங்கிய வடிவம். 0.35 1 2 0 கீழே 1 இருக்கிற மாதிரி அர்த்தம். 1 0 2 0 0 2 0 கரெக்டா? அப்போது 35/100 35/100 அது இல்லையே ஆன்சரில். இது என்ன சுருக்கலாமா? 5ஆல் அடிக்கலாம் மேலே இங்கேயும். எத்தனை 5 இருக்குது? 15ஆல் அடிக்கலாமா? 15ஆல் அடிக்க முடியாது. 5ஆல் அடித்தோம்னா சுருக்கி பார்ப்போம், இல்லைன்னா இங்கே ஏதோ ஆப்ஷன் தப்பாக இருக்கும். 5/7 35 7/20 இருக்கா? இந்த பாருங்க இருக்குது பாருங்க, இந்த ஆன்சர். இதை சுருக்கி பார்க்குறோம். மேலே இங்கேயும் ஒரே நம்பரால் டிவைட் பண்ணுறது. ÷ 5 25 100 25 100. அதே மாதிரி 5/7 35 7/. அடுத்து இதோட அடுத்த ஃபார்ம் கேட்குறாங்களா? இதுக்கு சமானம் இது கிடையாது. இது 1 2 3 ஸ்தானம் இது கிடையாது. இது 2 இதுவும் கிடையாது. 9 எங்கே வருது? 3ஆவது அடுத்து அது இங்கே இருந்தால் 1 2 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. இந்த இதுக்கு இந்த பக்கம் எந்த நம்பர் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த பக்கம் உள்ள 0க்கு வேல்யூவே கிடையாது. இதில் நம்பருக்கு உள்ளே இருக்கிற 0க்கு தான் வேல்யூ. இதில் இந்த பக்கம் புள்ளிக்கு இந்த பக்கம் போயிட்டீங்கன்னாக்கா அப்போ இது திஸ் ஈக்குவல் டு திஸ். இது கிடையாது. இந்த ஆன்சர் புரியுது அண்ணனு? இந்த புள்ளி வச்சு இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா இதுக்கு ரைட் சைடில் வேறு எந்த நம்பரும் இல்லை, 0 மட்டும் தான் இருக்குன்னா அதுக்கு வேல்யூவே கிடையாது. சரியா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, இப்போ பார்த்தீங்கன்னா 0.705.170 இந்த 0க்கு வேல்யூ இருக்கா? கிடையாது. அதேமாதிரி இது எப்படி லெஃப்ட் சைடு, அது மாதிரி ரைட் சைடில் இந்த பக்கம் எந்த நம்பர் இல்லைனா இந்த 0க்கு வேல்யூ கிடையாது.
ஓகே ரைட். அடுத்தது 6 முடிச்சிருக்கோம். 7 இது முன்னாடி பார்த்தது தான். இந்த ஜீரோவுக்கு வேல்யூவே கிடையாது. 37.7 அப்போ என்னது ஈக்குவல் டு ஆன்சர். அடுத்தது 78.56 78.57 எதுங்க பெருசு? இங்கே தான் பார்க்கணும். இந்த கடைசி நம்பர் தான் பார்க்கணும். இந்த மற்ற நம்பர்லாம் ஈவனாக இருக்கனால ஈக்குவலாக இருக்கனால கடைசி நம்பரில் எது பெருசோ அதான் அது பெருசு. ஆன்சர் 1.7 இரு எண்களுக்கு இடையில் அமைந்துள்ளது. எந்த எண்களுக்கு இல்லை? ஒன்றுங்கிறது முழுசு, 7ங்கிறது என்னது ரெண்டாவது முழுசில் கொஞ்சம் சம்திங். அப்போ என்னது 1க்கு 2க்கு நடுவில் இருக்கிறது. இந்த ஆன்சர். 4 5 ஆகிய இரு முழு எண்களுக்கு இடையில் அமைந்துள்ள தசம எண் 4 5. இதெல்லாம் 3க்கும் 4க்கு நடுவில், இது 1க்கு 2க்கு நடுவில், 2க்கு 3க்கு நடுவில். இதுதான் ஆன்சர். சரியா? ரைட். இந்த மாதிரி தசம எண், தசம பின்னம், பின்னம் இதெல்லாம் சமஸ்தாங்க இருக்கணும். மூணோட இடமதிப்பு இந்த பக்கம் 10ல் 1 100ல் 1 1000ல் 1. அப்போ என்னது 1000ல் 3 1000ல் 1ன்னு கொடுத்துட்டா 1000ல் 1 அப்படின்னா 1000ல் 3. சரியா? 1000 பங்காக போட்டோம்னா 3 பங்கு எடுக்கிறது சமம். இது 12.5. அப்போ ஒரு 2.5 3 2.5. அப்போ என்னது ஆன்சரு? 3 வராதா? ஆமாம் 3 கிடையாது. 3 2.5னா 7.5. அப்போ 3 4 5 5 2.5 4 2.5 1. சரியா? அப்போது 4 5 5 தான் ஆன்சர். ஓகே குட். ஆல் த பெஸ்ட். சால்வ் பண்ணுங்கள். டவுட் இருக்கிறத கேளுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தான் அடுத்தது உளவியலில் தூள் கலப்பலாம், மேக்ஸ் ரீசனிங்கில் தூள் கலப்பலாம்.